வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் யாரை விசாரித்து சுற்றி திரிந்தார் என்றால், யாரை விசாரித்து சுற்றி திரிந்தார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழ்மையில் வாழ்கிறவர்களையும், ஏழ்மையில் வாழ்கிறவர்களையும், வியாதி உள்ளவர்களையும், வியாதி உள்ளவர்களையும், பிரச்சனை உள்ளவர்களையும் இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவர் குறைகளை கேட்டு விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் என்ற ஊரிலே நடந்து போகும்போது பிறவி குருடன் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் சத்தத்தை கேட்டவுடனே யார் இந்த வழியாய் கடந்து போகிறது என்று அங்கு உள்ளவர்களை கேட்டான். அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் கடந்து போகிறார் என்று. உடனடியாக அவன் ஆண்டவராகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவன் சத்தமிட்ட போது உடனடியாக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து வறுமையில் வாழ்கிற அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் பார்வை அடைய வேண்டும் என்றான். உடனடியாக இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கும்படி செய்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை நேராய் கடந்து வருகிறது. அவர் இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிறார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்க ஏரியாவிலே, உங்க தெருவிலே தேடி வந்து உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்குமானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை வியாதி நிமித்தமாக நீங்கள் கண்ணீரின் பாதையிலே கடந்து போகலாம். இந்த வியாதியிலிருந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டும் கூட சற்றும் குணமடையவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். 38 வருடமாய் கால்கள் இழந்த நிலையிலே பக்கவாதத்திலே இருந்தவனை இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக எழுந்து நட என்று சொன்ன தெய்வம். ஒருவேளை இந்த ஒளிபெருக்கம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை இந்த ஒளிபெருக்கம் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை நேராய் கடந்து வருகிறது. அவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசுவே இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுங்கள் என்று கேட்பீர்களானால் பொழுதிலே இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்க முடியும். இந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக இந்த கடனிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. ஐயா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று சொல்லி கண்ணீரின் பாதையிலே கடந்து போகலாம். இன்னைக்கு நாம் செய்தித்தாள்களிலும் டிவியிலே பார்ப்போமானால் அநேகர் கடன் பிரச்சனை நிமித்தமாக தூக்கிட்டுக் கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இப்படியா இருக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. பிரியமான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் அநேகருக்கு கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தெய்வம், அருமையான தேவனுடைய ஜனமே,
அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை இந்த பகுதியிலே இந்த பகுதியிலே உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு கடந்து வந்திருக்கு. காலம் செல்லாது. காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். இயேசுவின் வார்த்தை இயேசுவின் வார்த்தை கிடைப்பது அரிதான காலம் வரப்போகிறது. அரிதான காலம் வருகிறது. இன்றைக்கே ரட்சணை நாள். இன்றைக்கே ரட்சணை நாள். இயேசுவின் வார்த்தை இயேசுவின் வார்த்தை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். குடிப்பழக்கத்தின் நிமித்தமாக குடிப்பழக்கத்தின் நிமித்தமாக குடியிலிருந்து விட முடியாமல் மருத்துவமனைக்கு சென்றும் கூட போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் கண்ணீரின் பாதையிலே கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது. பற்றி வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். போதை பழக்க குடிப்பழக்கத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்க முடியும். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க மாத்திரம் செய்ய வேண்டும். இயேசுவை இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தினாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மீட்டு பகுதிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வெறித்திருக்கிறோம். 100 பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியா சொல்லுங்கள். ஆண்டவரே கடன் பிரச்சனை, வியாதி, ஆண்டவரே பலவித போராட்டங்கள் இருக்கிற சொல்ல முடியாத கண்ணீரின் பாதையில கடந்து போகிற ஜனங்களை நீ கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே தொட்டு சுகத்தை கொடுக்கும்படியா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மீட்பு ரட்சகராகிய இயேசுவின் மூலம் பிதாவே.